இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று தண்ணீரிலிருந்து வெளியே வந்தபோது பரிசுத்த ஆவி ஒரு புறாவின் வடிவத்தில் அவர் மீது இறங்கினார். தேவனுடைய ஆவி அவரை வனாந்திரத்துக்கு அழைத்துச் சென்றார். அங்கு அவர் பிசாசால் சோதிக்கப்பட்டார். ஒரு நிமிடத்தில் பிசாசு இயேசு கிறிஸ்துவுக்கு உலக ராஜ்யங்களை காட்டி அவர் அவனை வணங்கினால் அந்த ராஜ்யங்களின் அதிகாரத்தையும் மகிமையையும் அவருக்கு கொடுப்பதாக கூறினான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து, அப்பாலி போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். இயேசு கிறிஸ்துவையே சாத்தான் வஞ்சிக்க பார்த்தான். ஆனால் அவர் வசனத்தை கொண்டும் பரிசுத்த ஆவியானவரின் பலத்தை கொண்டும் சோதனையை ஜெயித்தார். ஒரு நிமிடத்தில் சாத்தான் ஒரு மனிதனை சோதனையினாலும் பாவத்தினாலும் வஞ்சித்து ஆத்மாவை அழித்து அக்னி பற்றி எரியும் நரகத்தில் தள்ள பார்க்கிறான். ஒரு நிமிடத்தில் பாவத்தில் விழுந்து போன ஒருவரை மன்னித்து அந்த நபரின் மீதுள்ள சாத்தானின் அதிகாரத்தை அழித்து அந்த நபரை புதிதாய் பிறந்த குழந்தையை போல ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றி புது வாழ்வு தர இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே கூடும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஒரு நிமிடத்தில் வஞ்சிக்கிறவனை பார்க்கிலும் ஒரு நிமிடத்தில் புது வாழ்வு கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே மிகவும் பெரியவர். ஆமேன்.